Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய Instagram அக்கௌண்ட்டை எப்படி நம்ம பர்மனண்டா delete பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய Instagram ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. Instagram ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஹோம் பேஜ்ல இருக்கும். ஹோம் பேஜ்ல இருந்து இப்போ நீங்க உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் பேஜ்க்கு சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல 3 பார் லைன் கொடுத்திருக்காங்க. 3 பார் லைன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த 3 பார் லைன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்ற இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல அக்கௌண்ட் சென்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அக்கௌண்ட் சென்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்றேன். அக்கௌண்ட் சென்டர் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இந்த பேஜ் லைட்டா நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுல அக்கௌண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அக்கௌண்ட் செட்டிங்ஸ்ல பர்சனல் டீடைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ பர்சனல் டீடைல்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். பர்சனல் டீடைல்ஸ்க்கானது. ஓகே, இப்போ இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல். இப்போ நீங்க அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் சொல்லிட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க டீஆக்டிவேஷன் ஆர் டெலிஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதை கிளிக் பண்ணுங்க. டீஆக்டிவேஷன் ஆர் டெலிஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா டீஆக்டிவேஷன் ஆர் டெலிஷனுக்கான இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுடைய மெட்டா அக்கௌண்ட் சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ இதுல வந்து எந்த அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுமோ அந்த அக்கௌண்ட்டை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டெலிட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க கிளிக் பண்ணிட்டு பிறகு டீஆக்டிவேட்டிங் ஆர் டெலிட்டிங் யுவர் Instagram அக்கௌண்ட் சொல்லிட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து பாருங்க டீஆக்டிவேட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்கும். டீஆக்டிவேட் அக்கௌண்ட்ல நீங்க வந்து டெலிட் பண்ண போறீங்க அப்படின்னா டெலிட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதுல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து இதுல வந்து செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பர்மனண்டா டெலிட் ஆயிடும். நீங்க உங்களுடைய Instagram அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய போஸ்டர்ஸ் அண்ட் உங்களுடைய ஃபாலோவர்ஸ் டோட்டலா A to Z எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பர்மனண்டா டெலிட் ஆயிடும் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு டேட்ல. ஓகே, இப்போ இது போல வந்து பாத்தீங்கன்னா டெலிட் அக்கௌண்ட்ல செலக்ட் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல கண்டினியூ அப்படின்றது பாருங்க. கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கண்டினியூ கிளிக் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க டெலிட்டிங் யுவர் Instagram அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து என்ன ரீசனுக்காக நீங்க வந்து டெலிட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில ரீசன்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து ஒரு ரீசன் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுல ஒரு ரீசனை நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கான சொல்யூஷன் மாதிரி நீங்க அதை படிச்சுட்டு நீங்க வந்து டெலிட் பண்ணலாம் இல்லை கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து உதாரணத்துக்காக கிரியேட்டட் அனதர் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுக்கும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பாருங்க நீங்க சிம்பிளா அது ஒரு சொல்யூஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது படிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க இதை படிச்சு பார்த்துட்டு நீங்க அடுத்த ஸ்டெப்ல நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை டெலிட் பண்றதுனா பண்ணலாம், இல்லைனா கேன்சல் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல கீழே பாட்டம்ல சம்திங் எல்ஸ் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இதை நீங்க செலக்ட் பண்ணி அப்படின்னா கண்டினியூ கொடுக்கும்போது டைரக்டா அடுத்த ஸ்டெப்க்கு வந்து பாத்தீங்கன்னா போயிடும். மற்றபடி வந்து மற்ற ரீசன்ஸ்லாம் நீங்க செலக்ட் பண்ணும்போது இப்போ நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ரீசனை பத்தின டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பேஜ்ல கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க அதுல வந்து நீங்க டீஆக்டிவேட் பண்றதா இருக்கட்டும், டெலிட் பண்றதா இருக்கட்டும் கண்டினியூ கொடுத்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கிரியேட்டட் அனதர் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு. அதை வந்து கிளிக் பண்றேன். இப்போ கிளிக் பண்ணும்போது கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுக்கும்போது வந்து பாருங்க இப்போ கிரியேட்டட் அனதர் அக்கௌண்ட் பத்தின டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா கொடுத்துருக்காங்க. இப்போ கண்டினியூ கொடுக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பேஜ்ல அதாவது உங்களுடைய அந்த டேட்டாலாம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க இது டைரக்டா நீங்க சம்திங் எல்ஸ் கொடுத்தாலும் இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ இந்த பேஜ்க்கு வந்துட்டு பிறகு உங்களுடைய டேட்டாஸ் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுடைய அக்கௌண்ட்கானது. இப்போ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அதில் கண்டினியூ இருக்கு. கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க தேவைப்பட்டா. ஓகே, இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுக்கும்போது வந்து பாருங்க அடுத்த பேஜ்ல இப்போ வந்து உங்களுடைய Instagram அக்கௌண்ட்கான பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. இப்போ வந்து உங்களுடைய Instagram அக்கௌண்ட்கான பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய Instagram அக்கௌண்ட்கான பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து உங்களுடைய Instagram அக்கௌண்ட்கான பாஸ்வேர்டு வந்து சரியா என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்டர் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்றேன். இப்போ நீங்க என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து லோடிங் ஆகி இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க கன்ஃபார்ம் பர்மனன்ட் அக்கௌண்ட் டெலிஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுல வந்து ஒரு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேட்ல வந்து உங்களுடைய Instagram அக்கௌண்ட் வந்து பர்மனண்டா டெலிட் ஆயிடும். அந்த டேட்டுக்கு மேல போச்சு அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் வந்து திரும்ப வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேட்டுக்குள்ளவே உங்களுடைய அக்கௌண்ட் வந்து நீங்க ரெக்கவர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க மேல கொடுத்துருக்கக்கூடிய அந்த பேராவை முழுசா படிச்சு பார்த்துட்டு இப்போ இதுல வந்து பாருங்க டெலிட் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டெலிட் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து டெலிட் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்றேன். இப்போ டெலிட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் லோடிங் வந்து ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டெலிட் வந்து ஆயிடும். அந்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா டெலிட் ஆகி லாக் அவுட் ஆகி ரிமூவ் ஆயிடும். அந்த அக்கௌண்ட் வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா லாக் அவுட் ஆகி ரிமூவ் ஆயிடும். இப்போ வந்து வேற அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். இப்போ வந்து பாருங்க என்னுடைய அந்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டெலிட் பண்ண அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல வந்து இருக்காது. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா டெலிட் வந்து ஆயிட்டு இருக்கும். அதாவது டெலிட் பண்ற ப்ராசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும். பர்மனன்ட் டெலிட் ப்ராசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து திரும்ப உங்களுடைய அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களால ரெக்கவர் வந்து பண்ண முடியாது. இப்போ வந்து பாருங்க ஆட் Instagram அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு. இப்போ அதை கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து நெக்ஸ்ட் உங்களுடைய Instagram அக்கௌண்ட்டை லாகின் பண்ற பேஜுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி டைரக்டா வந்து
நம்ம அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பாருங்க நமக்கு இப்படி ஒரு பாப்பப் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகே, இப்படி வருது அப்படின்னா நம்ம எப்படி நெக்ஸ்ட் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளவே நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணணும்னு நினச்சா தான் ரெக்கவர் பண்ண முடியும். அந்த டேட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை ரெக்கவர் வந்து பண்ண முடியாது. ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறது சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.